இந்திய ரயில்வே சட்டப்படி ரயிலில் மது எடுத்து செல்வது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மீறினால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இது குறித்து முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்கள். ரயிலில் பயணம் செய்யும் போது பயணிகளின் பாதுகாப்பு, ஒழுங்கு, நிம்மதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வே சில முக்கிய விதிமுறைகளை பின்பற்றுகிறது. அதில் மது தொடர்பான விதிகள் பலருக்கும் குழப்பமாக இருக்கும். ரயிலில் மது பாட்டில் எடுத்து செல்லலாமா, எடுத்து சென்றால் சட்ட சிக்கல் வருமா என்பதே பொதுவான கேள்வி. இந்திய ரயில்வே சட்டம் 1989 படி ரயிலில் மது எடுத்து செல்ல முழுமையான தடை இல்லை. ஆனால் எந்த மாநிலத்தில் பயணம் செய்கிறோம் என்பது பொறுத்து சில விதிகள் மாறும். முக்கியமாக சில மாநிலங்களில் மதுவுக்கு தடை இருப்பதால் அங்கு அல்லது அந்த வழியாக ரயிலில் மது எடுத்து செல்லுவது குற்றமாக கருதப்படலாம். உதாரணமாக குஜராத், பீகார், நாகாலாந்து, லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் மது தடை விதிகள் கடுமையாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த மாநிலங்களுக்குள் செல்லும் ரயிலில் மது வைத்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அந்தந்த மாநிலத்தின் மதுவிலக்கு எக்ஸைஸ் சட்டங்களின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம். மதுவை எடுத்துச் செல்ல அனுமதி இருக்கும் மாநிலங்களில் கூட சில கட்டுப்பாடுகள் உண்டு. பொதுவாக தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக மட்டுமே குறைந்த அளவு எடுத்து செல்ல வேண்டும். பலருக்கு தெரிந்த முக்கிய விதிமுறைகள்: அதிகபட்சமாக 2 லிட்டர் வரை மட்டுமே அனுமதி. பாட்டில் முழுக்க சீல் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். திறந்த பாட்டில் அல்லது காலி பாட்டில் கூட வைத்து செல்லக்கூடாது. இந்த விதிகளை பின்பற்றினால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. அதோடு ரயிலில் பயணம் செய்யும் போது அல்லது பிளாட்ஃபார்மில் கூட மது அருந்துவது முற்றிலும் தடை. இது மற்ற பயணிகளுக்கு இடையூறு மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை உருவாக்கலாம். விதிகளை மீறினால் ரயில்வே காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படும். சில நேரங்களில் அபராதம் மட்டுமல்ல, சிறை தண்டனை வரை வாய்ப்புள்ளது. பொதுவாக விதி மீறினால் 6 மாதம் வரை சிறை மற்றும் 500 முதல் 1000 வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம்.